ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பன்னீர் குடமிளகா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 1/4 கிலோ குடமிளகா எடுத்திருக்கேன், 200 கிராம் பன்னீர், 1 கப்பு பால், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயவும் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஹையில் வச்சா கறியிரும், அதனால சிம்மில் வச்சு வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி அளவு ஊற்றி சப்பாத்தியோட இந்த கிரேவி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் புலாவ் கூட செஞ்சு இது சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.